உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். முக்கிய செய்தி: ஹங்கேரியில் நடைபெற்ற 45வது செஸ் ஒலிம்பியாட் ஓபன் பிரிவில் இந்திய அணி தங்கம் வென்றிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சமயமணிவண்ணன் இணைப்பில் இருக்கிறார். சமயமணிவண்ணன், வணக்கம். தற்பொழுது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் யார் யாரெல்லாம் பங்கேற்றனர்? இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். 45வது செஸ் ஒலிம்பியாட் தொடரில் தங்கம் என்று சாதனை படுத்துள்ளது இந்திய ஆடவர் அணி. செஸ் ஒலிம்பியாட் தொடரில் வரலாற்றிலேயே முதன்முறையாக தங்கப்பதக்கம் வென்றுள்ளது இந்திய அணியானது. 11 சுற்றுகள் கொண்ட இந்த செஸ் ஒலிம்பியாட் தொடரில் இந்திய அணியானது வெற்றி பெற்று தற்போது தங்கத்தை கைப்பற்றியுள்ளது. குறிப்பாக இந்த தொடரை பொறுத்தவரைக்கும் தொடக்க முதலே இந்திய அணி ஆதிக்கம் செலுத்தி வந்த நிலையில் 11 சுற்றுகள் கொண்ட இந்த தொடரில் முதல் சுற்று முதலே இந்திய அணியானது புள்ளிப்பட்டியலிருந்து முதலிடத்தில் இருந்துள்ளது. இறுதி சுற்றிலும் ஸ்லோவேனியாவை வீழ்த்தி இந்திய அணியானது தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. குறிப்பாக ஹங்கேரி தலைநகர் புட்டாபெஸ்டில் நடைபெறும் இந்த செஸ் ஒலிம்பியாட் தொடரில் மொத்தம் 193 அணிகள் பங்கேற்கும் ஓபன் பிரிவில் இந்திய அணியானது தொடர்ந்து ஆரம்ப முதலே அசத்தி வந்தது. குறிப்பாக செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் ஆடவர் பிரிவில் அமெரிக்காவை வீழ்த்தி முதல் முறையாக தங்கம் வெல்வதற்கான நெருக்கத்தில் வந்து இன்று காலை முதலே இந்திய அணி, அதாவது தொடர்ந்து இந்த தொடர் முழுவதும் புள்ளிப்பட்டியலில் முதலிடம் வைத்த நிலையில் 11 சுற்றுகள் கொண்ட இந்த செஸ் ஒலிம்பியாட் தொடரில் தொடக்க முதலே இந்திய அணியானது ஆதிக்கம் செலுத்தி வந்தது என்றே கூறலாம். இந்தியாவின் கேண்டிடேட் செஸ் போட்டியின் வெற்றியாளரான குகேஸ் வந்து பேபியோனா கர்னாவை வீழ்த்தி 1 என்ற கணக்கில் வந்து வெற்றி பெற்றார். இதுக்கு முன்னால் நடந்த போட்டிகளில் முன்னதாகவே இந்திய ஆடவர் அணி தொடர்ச்சியாக 10 சுற்றுகளிலும் ஆதிக்கம் செலுத்தி மொத்தம் 11 சுற்றுகள் கொண்ட இத்தொடரில் வந்து நேற்று வரை 10 சுற்றுகளிலும் ஆதிக்கம் செலுத்தி இன்று நடைபெற்ற இறுதி சுற்றில், அதாவது 11வது சுற்றில் வென்று இந்திய அணியானது தற்போது இந்த தங்கப்பதக்கத்தை வந்து தன்வசம் படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த போட்டியில் பங்கேற்ற வீரர்களுக்கான இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இந்திய வீரர்கள் குகேஷ், அர்ஜுன், பிரக்யானந்தா, ஹரிகிருஷ்ணா குஜராத்தி ஆகியோர் 5 பேர் கொண்ட அணியானது தொடர்ந்து இந்த தொடரில் வந்து ஆதிக்கம் செலுத்தி வந்தது. குறிப்பாக இந்த அணி தொடர் முழுவதுமே ஆதிக்கம் செலுத்தி வந்த சூழலில் தற்போது இறுதிப் போட்டியில், அதாவது 11வது சுற்றில் வெற்றி பெற்று தங்க பதக்கத்தை தன்வசப்படுத்தியுள்ளது. இந்தியா தற்போது இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் 11 சுற்றுகள் கொண்டது 19 புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருந்தது. 2வது இடத்தில் சீனாவும் முறையே அடுத்ததாக ஸ்லோவேனியாவும் இருந்த சூழலில் தற்போது 11வது இறுதி சுற்றிலும் இந்திய அணியானது ஸ்லோவேனியாவை எதிர்கொண்டு அந்த போட்டியில் டிரா ஆனால் இந்திய அணி தங்கப்பதக்கத்தை தக்க வைக்கும், அதாவது தங்கப்பதக்கத்தை வெல்லும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் தற்போது இந்த போட்டியில் வென்று இந்திய அணியானது தற்போது தங்கப்பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. இதன் மூலம் செஸ் ஒலிம்பியாட் வரலாற்றிலேயே முதன்முறையாக தங்கப்பதக்கத்தை வென்று இந்திய அணியானது சாதனை படைத்துள்ளது. கடந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் தொடரில் வெண்கல பதக்கம் வென்ற நிலையில் இந்த ஆண்டு ஹங்கேரி தலைநகர் புட்டாபெஸ்டில் நடைபெற்ற 45வது செஸ் ஒலிம்பியாட் தொடரில் தங்கம் வென்று இந்திய அணியானது சாதனை படைத்துள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சமயமணிவண்ணன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.